ஓகே. ஜப்பான்காரன் வந்து சிங்கப்பூர் தேதி பிரகாரம் 15வது February 1942 தான் சரண்டர் பண்ணான். ஆனால் அதுக்கு முன்னே நம்ம ஊருக்கு வந்துட்டான். பிகாஸ் ஜோரில் வந்துட்டான். அப்போ 1941 டிசம்பரை குண்டு போட்டாங்க. அப்போ ஜப்பான்காரங்க வந்து குண்டு போட்டாங்க. அப்போ எங்கள் கிராண்ட் மாதர் இருந்தாங்க, எங்கள் பாட்டு வெளியே போயிட்டு வரோம், ஒரே பயம், ஒரே குண்டு போட்டான். அப்புறம் நம்மளாம் அவங்க கீழே போய் முடிச்சுக்கிட்டோம். அப்புறம் ஜப்பான்காரன் 3.5 வருஷம் இருந்தாங்க அந்த ஊரில். 3.5 வருஷம் இருக்கும்போது கொஞ்சம் நல்லா இருந்தது. அப்புறம் இருக்க அரிசி இல்லாமல் போச்சு. ஏன்னா அங்கே இருக்கிற அரிசியெல்லாம் ஜப்பான்காரன் சாப்பிட்டுட்டான். அப்போ நம்மளுக்கெல்லாம் கிழங்கு, கேவுரு, அப்புறம் அந்த இது மாதிரி தான் சாப்பிட்டுருக்கோம். அப்போ மற்ற எங்கள் ஊர்லலாம் வந்து நிலம் ரொம்ப நாங்கள் இருந்த இடத்துக்கு. அப்போ அந்த நிலத்தை ஜப்பான்காரன் எடுத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து எடுத்துக்கலாம், வந்து வெட்டி போட்டு நீங்களே குறைச்சிக்கலான்ட்டான். அப்போ நாங்கள் என்ன செஞ்சோம், எங்கள் அம்மா என்ன செஞ்சாங்க, முதல்ல நம்மளாம் குத்தினோம். அப்புறம் ஆளு மிச்ச கிழங்கு, கேவுரு, அப்புறம் கருணக்கிழங்கு என்னென்ன போனாங்க எக்ஸிபிஷன்லாம் கொண்டு வச்சோம், எல்லாம் வச்சோம். அப்புறம் 3 வருஷம் இருக்கும்போது அப்புறம் நான் ஜப்பான் ஸ்கூல் போயிட்டேன். ஜப்பான் ஸ்கூலில் படிச்சுக்கிட்டே இருந்தேன். ஜப்பான் ஸ்கூல் போயிட்டு அப்புறம் என் தங்கச்சியை கட்டி கொடுத்தாங்க அந்த காலத்தில். இப்போ எங்கள் தங்கச்சி வந்து 16 வயசு. அந்த பையனுக்கு 6. அந்த பையன் டீச்சர். எங்கள் தங்கச்சிக்கு தமிழ் சொல்லி விட்டுக்கிட்டு இருந்தான். அப்புறம் அவங்க காதல் ஆகிடுச்சு. சரிட்டு அம்மா என்ன ஜப்பான்காரனால தான் கல்யாணம் வச்சாங்க. அப்போ ஜப்பான்காரன் எல்லாமே தங்கச்சி நம்பி செத்து போச்சு, உள்ளே வர முடியாமல் செத்து போச்சு. அப்போ மெடிக்கல்லாம் அவுட், டாக்டர்ஸ்லாம் இல்லாமல் போச்சு. அந்த பையன் போய் தூக்கு போட்டு செத்து போச்சு. என்னோட பிரதர் எல்லாம் ஒரு நினைச்சாதான் எங்களுக்கு பெரிய ட்ரெஜடி அந்த ஊர். அப்புறம் தான் அம்மா எங்களை நினைச்சாங்க, அம்மா மனசே விட்டு போச்சு. அப்புறம் எங்கே நினைச்சாங்க, அம்மா என்ன செஞ்சாங்க, அந்த ஜப்பானால் இப்போ சுபாஷ் சந்திர போஸ் இங்கே வந்திருந்தார். அப்போ அவர் ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணார், ஆசாத் ஹிந்த் சபான்னு சொல்லி. ஆசாத் ஹிந்த் சபா, ஃப்ரீ இந்தியான்னு சொல்லிட்டு ஒரு இண்டிபெண்டன்ட் லீக் ஒன்று இருந்தது. அது அப்புறம் அந்த பேரை மாற்றிட்டேன். அப்போ அதில் எங்கள் அப்பா வந்து இந்த பிரான்ச் சேர்மேனாக இருந்தார் குல்வாங் பக்கத்தில். அப்படி நல்லா இருந்துருச்சு. ஜப்பான்காரன் என்ன கஷ்டம்தான். ஆனால் எங்கள் அம்மா என்ன செஞ்சாங்க, அப்போ எங்கள் அப்பா அம்மாவுக்கு பிடிக்காட்டாலும் ஜப்பான்காரனுக்கு வேலையெல்லாம் போகிறபடி எங்கள் அம்மா அரிசியெல்லாம் எடுத்துவாங்க. பாவம் தான் 2 பத்து எடுத்துட்டு கொடுத்துட்டு இருந்தேன். அப்போ அண்ணன் தான் கொண்டு கொடுத்துட்டு வந்துடும். அப்புறம் முடிஞ்சோடனே ஜப்பான்காரன் 1945 தான் சரண்டர் பண்ணான். அது மட்டும். ஆனால் இருக்க வர 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 ரொம்ப கஷ்டம் நன்மையாக போச்சு. அப்போ கம்யூனிஸ்ட்காரங்க காட்டுக்குள்ளே இருந்தாங்க நிறையா, சைனீஸ் கம்யூனிஸ்ட். பட் மிலையன் என்ன MPJன்னு சொல்லுவாங்க, மிலையன் பீப்புள்ஸ் ஆன்டி ஜப்பனீஸ் ஆர்மி என்னமோ ஒன்று வச்சுருந்தாங்க. அப்போ அந்த காலத்தில் என்ன செஞ்சதுன்னா, அதில் எங்கள் அண்ணன் சுட்டு போட்டுட்டாங்க. இதோட அண்ணன் ஒருத்தர் படம் பார்க்க போகக்குள்ள சீரப்பையை சுட்டு போட்டுட்டான் கம்யூனிஸ்ட். இப்போ கம்யூனிஸ்ட் ட்ரபிள் வேறு, ஜப்பனீஸ் ஆக்கியபேஷன் வேறு. அப்புறம் 1945 தான் சடன்லி ஒரு நாள் ஏரோப்ளேன் பறந்தோட சூறா போட்டான். எல்லாருமே போகிறதோட ஜப்பான் வந்து விரட்டுறாங்க. ஆனால் அந்த காலம் ஜப்பான்காரன் அடிப்பான், ஆளை அடிப்பான். இந்த மாதிரி இல்லை, அடிப்பான். அப்புறம் ஜப்பான்காரன் இருக்கிற இடத்துல நம்ம வழியாக போனால் முடிஞ்சிட்டு தான் போகணும். அப்போ அங்கே கெம்பித்தாயின்னு சொல்லுவாங்க, ரைட் கோட் ஜப்பான்காரன் இருக்க அந்த வழியாக போனால் நம்ம மண்ணி தான் போகணும். அந்த மாதிரியான காலம். அப்புறம் நான் பார்த்தோம் ஒரு மரத்து மேலே அந்த சூறா போய் நின்றுச்சு. அவன் வந்து கீழே தேடி போயிட்டான். அப்புறம் மெதுவாக ஏறி எடுத்து வந்து பார்த்தா அட்டாம் பாம்பு போட்டு ஜப்பான் சரண்டர். அப்போ தான் தெரிஞ்சிச்சு தட் வாஸ் 1 month earlier. அது மட்டும் இந்த ஜப்பனீஸ் லுக்கிங் ஆஃப்டர் த கண்ட்ரிலாம் வெள்ளைக்காரங்க. அதனால சீனக்காரன் உள்ளுக்கு வந்துட்டான். சீனா உள்ளுக்கு வந்தப்பறம் தான் எங்கள் அப்பா இறந்துட்டார். பெரிய பாடாக போச்சு. ட்ரெயினும் இல்லை, ஒன்றும் இல்லை. கரெக்டாக நம்ம எப்படி போய் அங்கே அப்பாவோட ஃபீல்டுக்கு நாங்கள் போயிட்டு வந்துட்டேன். அப்புறம் நான் இந்த அப்புறம் ஐஎன்ஏ அவருக்கு சுபாஷ் சந்திர போஸ் செத்து போயிட்டாரு. ஜப்பானுக்கு திரும்பி போகல தைவானில் விழுந்து அந்த பிளெயின் கிராக்டில் அவர் இறந்துட்டார். அப்புறம் ஜப்பான்காரன் வந்து ஒரு பாடு, பிரிட்டிஷ்காரன் வந்து ஒரு பாடு, மோஸ்ட் இந்தியன் ஆர்மிக்காரங்கெல்லாம் சேர்ந்துருந்தாங்களே, அவங்களெல்லாம் பிடிச்சி இது பண்ணிட்டானுங்க, கோர்ட் மார்ஷல் பண்ணானுங்க. அப்புறம் அதை பற்றி அப்புறம் விட்டுட்டானுங்க, எல்லாத்தையும் விட்டுட்டானுங்க. அப்புறம் இண்டிபெண்டன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு அவர் சுபாஷ் சந்திர போஸ் காணா போயிட்டாரு. ஆனால் அப்போ தான் நான் பாரத் சேனான்னு சொல்லி ஒரு ஆர்கனைசேஷன் 18 அது ஆர்மியில் எடுத்தாங்க. ஐஎன்ஏ இந்தியன் ஆர்மி
இந்தியன் நேஷ்னல் ஆர்மி. அவர் பாரத் சேனாவில் இருந்தேன். பாரத் சேனாவில் இருக்கும்போது டீச்சர் ஹிந்தி எல்லாம் படிச்சு கொடுத்தாங்க. அப்போ படித்தேன். இது ஹாப்பி பிரதர் இந்துஸ்தானி படம் வாழ்ந்தது கூட ஒரே இது. அப்புறம் ஜப்பானும் படிச்சிருந்தேன், அதுவும் படித்தேன். அதனால் ஜப்பான்கார பார்த்தேன் மறந்தேன். சுபாஷ் சந்திரபோஸ் வந்த டைம்லலாம் வந்து நீங்கள் அவரை பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்க. எப்படி பார்த்தோம்னு சொன்னால், அப்போ எங்கள் அப்பா வந்து கேமரா இருந்தார் ஒரு இதில். ஸோ அவர் ஊராக வருவார். வந்து அது காற்றெல்லாம் கொடுப்பாங்க அவருக்கு லட்சம். அப்போ எல்லோரும் வரிசையாக நிற்போம். வரிசையெல்லாம் வந்து பார்த்துட்டு போவார். வெரி நைஸ். அப்போ அங்கே சிகமாட்டில் சேர்ந்தாங்களா? குழுவாங்க தான் வந்து கேம்புக்கு வரல. குழுவாங்க அங்கே ஆர்மியில் ரெக்ரூட் பண்ணும்போது ஆள் சேர்ந்தாங்க. ஆமாம் ஆமாம். ஆனால் அங்கே ஆர்மியில் லோக்கல் ஆர்மிக்காரங்க 100 பேர் சேர்ந்துட்டாங்க. இந்த தமிழவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் சேர்ந்துருந்தாங்க. அதில் இந்த பெரும்பாலும் நினைக்கிறேன் அவங்களாம் இதில் இருந்தாங்க. அப்போ நான் வந்து எனக்கு சேர முடியல. எங்கள் பாலத்தினால கேட்டு பரவாயில்ல. அப்போ வருவார், அங்கெல்லாம் வந்து பார்த்துக்குவார். அப்போ பார்த்தோம் அந்த காலத்தில். ஓகே சார், நன்றி. தேங்க்யூ.